ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆசிரியசி சேனல்லேருந்து இன்றைக்கி ஒரு தன்னம்பிக்கை கதை. என்னென்னா, ஒரு முயல் தற்கொலை செஞ்சுக்கலான்னு முடிவெடுக்குது. அப்போ அந்த முயல் என்ன செய்கிறது, பாவமாக இருக்குது. ஒரு பக்கம் வேட்டைக்காரனும், இன்னொரு பக்கம் நாய் துரத்துது, இன்னொரு பக்கம் புலி. எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் துரத்துக்கிட்டே இருக்கிறதுனால இனி நம்ம வாழவே தகுதியற்ற விலங்கு என முடிவெடுத்துச்சு. ஒரு நாள் முயல் என்ன பண்ணுச்சு, எப்படிலாம் நம்ம தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சிந்திச்சுட்டு இறுதியாக குளத்தில் போய் தற்கொலை செய்துக்கலாம் குதிச்சு அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. குளத்துக்கிட்ட போயிட்டே இருக்கும்போது அப்போது முயலின் வருகையை கண்டு அந்த தவளைலாம் இருக்கும் இல்லைங்களா தண்ணியில், அந்த தவளை என்ன பண்ணுச்சு, யாராவது ஒரு சவுண்டு கேட்டாலும் தவளை என்ன பண்ண டக்குனே தண்ணியில் குதிச்சிடும் இல்லைங்களா. அதை பார்த்த உடனே முயலுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது, நம்மளை கண்டு ஒரு விலங்கு நம்ம பயந்து போய் நிற்குது, நம்ம யாரையுமே எதுவுமே பண்ண மாட்டோமே அப்படின்னு. அப்போ நம்மளும் அந்த மாதிரி தான் ஓடுறோம், அதனால நம்மளும் வாழலாம், நம்மளாலே முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை யோசிக்க ஆரம்பிச்சிது. தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்கோ, என்னென்னமோ பண்ணலான்ட்டு. அதனால் அதில் இருக்கிறத ஒரு தைரியம் இருக்கணும் இல்லையா. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம அதை வாழறதுக்கான வழியை கட்டலான்றது தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்கள் இந்த கதையை பிடிச்சிருக்குன்றது எனக்கு எப்படி தெரியும், அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.